ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம நல்ல சாஃப்டான கோதுமை மாவு ஜிம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/2 கிளாஸ் சுடு தண்ணீரை அதில் ஊற்றி ஸ்பூனால் லேசாக இது மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு கையால் நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு கொடுத்தோன்னா சாஃப்டான கோதுமை மாவு ரெடி ஆகிடும். இந்த மாவை ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உடனே நம்ம சப்பாத்திகள் சுட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த 1 கப் அளவுக்கு சரியா 5லிருந்து 6 சப்பாத்திகள் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாவை மூடி போட்டு வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து இதை சப்பாத்திகளை திரட்டி சுட்டி எடுத்துக்கலாம். திரட்டும் போது தேவைப்பட்ட கொஞ்சமாக மாவை தொட்டு தொட்டு திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் சமமாக இருக்க மாதிரி நல்ல மெலிசாக திரட்டி எடுத்துட்டு பெரிய அடுப்பில் தவாவை வச்சு தவா நல்லா சூடான பிறகு இந்த சப்பாத்திகளை அதில் போட்டு சுட்டு எடுத்துக்கணும். சப்பாத்திகளை சுடும்போது ரொம்ப நேரம் சுட்டு எடுக்காமல் இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டோன்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே தடவிட்டோன்னா கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா கூட இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் குட் ஃபேட்டுன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இந்த நெய் கூட தேவையில்லைன்றவங்க நெய் இல்லாமையே சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இது உடனே சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நேரம் ஆக ஆக கொஞ்சம் லேசாக ஹார்டாக மாறிடும். இந்த சப்பாத்தியை ஏதாவது ஒரு கிரேவி இல்லைன்னா ஜிம் சிக்கனோட பரிமாறலாம்.